வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நம்மளுடைய குரூப் 2 சிலபஸ்ல 52 தலைப்புல இந்த தலைப்புல ஒரு கேள்வி கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுவும் மூவா கடிதத்திலேயோ அல்லது ஆனந்தரங்கன் நாட்குறிப்பிலேயோ ஒரு கேள்வி கேட்க 90% வாய்ப்பு இருக்குங்க. அது எப்படி சார் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கடந்த 10 வருஷம் குரூப் 2 கொஸ்டினை அனலைஸ் பண்ணி ஒரு சூப்பரான நோட்ஸையே ரெடி பண்ணியிருக்கேன். இந்த நோட்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணணுன்றத இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மூவாவிலிருந்து ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த வரதராஜன் கடிதம் பார்த்தீங்கன்னா நமக்கு 9ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்குங்க. புது புக்கில் எங்கேயுமே கிடையாது, ஆனால் சிலபஸில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனிங்களேன். 2019 குரூப் 3A எக்ஸாமில் கேட்டிருக்கான், தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும் என்று கூறியவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்கான். இதுக்கு ஆன்சர் வரதராஜன். இதே கேள்வி 2013 குரூப் 4ல கேட்டிருக்கான். இதே கேள்வி 2016 ஜெயிலர் எக்ஸாம்ல டிஎன்பிசி நடத்துகிற எக்ஸாம்ல கேட்டிருக்கான். அதுக்கப்புறம் 2017 குரூப் 2 நம்ம எக்ஸாம்ல கேட்டு வச்சிருக்கான். ஸோ ஒரு 4 எக்ஸாமா இதே கேள்வியை கேட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா 2022 குரூப் 2ல ஒரு கேள்வி கேட்டிருக்கான். தலைமை உன்னை தேடி கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடி கொண்டு போய் அலையாதே என்று அறிவுறுத்தும் அறிஞர் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மூவா. 2020 நல்லா நோட் பண்ணுங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது 2022 குரூப் 2ல நமக்கு புத்தகம் ஆனது 2019 புக்கு மாறிடுச்சு. புரியுதுங்களா? அப்போது 2019 அப்புறம் எல்லா புக்குலையும் மாறிடுச்சு இல்லையா? புது புக்கில் வரதராஜன் பற்றி கிடையாது. சரிங்களா? ஸோ பழைய புக்கில் தான் இருக்குது. அதுலேருந்து தான் கேள்வி கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தா, உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரிது என்று உணரு இப்படின்னு ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு இது யார் சொன்னாங்கன்னு கேட்டிருப்பாங்க. 2017 குரூப் 2ல. ஸோ அதுக்கு வரதராஜன். இதே 2017 குரூப் 2லேயே தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்தும் வல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பான். இதுவும் வரதராஜன் சொல்லியிருப்பார். நல்லா பார்த்தீங்கன்னா 2017 1 2 3 கொஸ்டின்க ஒரே எக்ஸாமில் கேட்டிருக்கான். அதுக்கு அடுத்ததான் 2022 குரூப் 2ல கேட்டிருக்கான். சூப்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே டாப்பிக்கில் 2019 குரூப் 8. அதை விட முக்கியமானது இன்னொரு எவிடன்ஸ் பாருங்க. 2023 குரூப் 3A எக்ஸாமில் தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டும் விரும்பி யாருக்கு மூவா கடிதம் எழுதினார்? அது எல்லாருக்குமே தெரியும், தம்பிக்கு தான் அவர் எழுதியிருப்பார். சூப்பர் இல்லை? ஸோ இப்போ 2023 குரூப் 3A எக்ஸாம்லேயே 9th ஓல்டு புக்கில் தான் கேட்டிருக்கான். அப்போது வரதராஜன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு தெரியுது. அப்படி கேட்டால் பழைய புக்கில் இருந்து ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படின்னே சொல்லிடலாம். புரியுதுங்களா? சூப்பர். இதுக்கு ஒரு அழகாக ஷார்ட் நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்ததா இவர் இல்லைன்னா ஆனந்தரங்கன் நாட்குறிப்பில் இருந்து ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அதுக்கு ஒரு எவிடன்ஸ் காமிக்கிறேன் பாருங்க. நம்மளுடைய சிலபஸில் நாட்குறிப்பு அப்படின்னு கொடுத்துருப்பா. நான் சிலபஸ் காட்டுறேன். இந்த ஆனந்தரங்கன் நாட்குறிப்பு பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகத்தில் இருக்குங்க. 11ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் இருக்குது, மன்னிச்சிங்க. ஸோ இந்த 11th நியூ புக்கில் இருக்கு இல்லையா? அதில் போய் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 60 பாயிண்ட் மிக முக்கியமான பாயிண்ட்டே கிடச்சிருக்கு. அதை அழகாக எடுத்துட்டேன் லைன் பை லைன் நோட்ஸாக. இதில் முக்கியமாக என்னென்னா இது பாருங்களேன். ஆனந்தரங்கன் நாட்குறிப்பு எத்தனை தொகுப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 12. எப்போன்னு கேட்டால் 2018 குரூப் 2ல. நல்லா பார்த்துங்க. அதுக்கப்புறம் 2015 குரூப் 2ல பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இவரை பற்றி. அப்போ 2 குரூப் 2ல ஆனந்தரங்கன் நாட்குறிப்பை பற்றி கேட்டிருக்காங்க. இது பழைய புக்கில் இருக்குது, புது புக்லையும் இருக்கு. இதுக்கான நோட்ஸும் ரெடி பண்ணியிருக்கேன். சரிங்களா? முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் விட்டுருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்புக்கு 2 லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. நம்மளோட டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம்.
அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வரக்கூடிய குரூப் 2க்கு லாட்ஸ் மினிட் ப்ரிப்பரேஷன் நோட்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் 10வது நோட்ஸ் வந்தாச்சுங்க. இந்த 10வது நோட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸில் 3 பகுதியாக பிரித்து 52 தலைப்பு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் பகுதி ஈல தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுன்னு இருக்கும். அதில் 4வது தலைப்பாக பார்த்தீங்கன்னா தமிழில் கடித இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே நாட்குறிப்புன்னு கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி, மு வரதராஜன், அப்புறம் பேரறிஞர் அண்ணா தொடர்பான செய்திகள் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப சிம்பிளான டாப்பிக்கும் கூட. இதில் கடந்த 10 வருஷ குரூப் 2 கொஸ்டினை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 2022 குரூப் 2ல ஒரு கேள்விங்க, 18 குரூப் 2ல ஒரு கேள்வி, 17 குரூப் 2 தான் ஹைலைட்டு 3 கேள்வி கேட்டான், 16 குரூப் 2ல கேட்கல, 15 குரூப் 2ல ஒரு கேள்வி, 14 13 குரூப் 2ல கேட்கல. ஒரு ஆவரேஜான டாபிக்னே சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு 3 எக்ஸாமில் கேட்கல. இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கடைசி 3 செட்டு கொஸ்டின் எடுத்து பார்த்தா 1லேருந்து 3 கேள்வி வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படின்னு மட்டும் தெளிவாக தெரியுது. இது எங்கே இருக்குது புத்தகத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு முக்கியமான பாயிண்ட்டு. இந்த நாட்குறிப்புன்றது ஆனந்தரங்கன் நாட்குறிப்புங்க. சரிங்களா, அவங்க வெறும் நாட்குறிப்பு தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கான மீனிங் ஆனந்தரங்கன் நாட்குறிப்பு 11ஆம் வகுப்பு புதிய புக்கு. இதில் முக்கியமாக இது மட்டும் தான் புது புக்கில் இருக்குது, வேறு எதுவுமே புது புக்கில் இல்லை. அதுக்கப்புறம் மகள் இந்திராவுக்கு நேரு எழுதிய கடிதம்னு 6th ஓல்டு புக்கில் இருக்கும். இதில் நேரு பற்றி இருக்குங்க கடிதம். அடுத்தது காந்தியடிகளின் கடிதம்னே 7th ஓல்டு புக்கில் கொடுத்துருப்பான். அதுக்கப்புறம் மு வரதராஜன் கடிதம்னே 9th ஓல்டு புக்கில் இருக்கும். அண்ணாவின் கடிதம்னே 10th ஓல்டு புக்கில் இருக்கும். இவ்வளோதான், எல்லாமே ஓல்டு புக் தான். சரிங்களா, கிட்டத்தட்ட ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தா ஜவஹர்லால் நேரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் வந்து பார்த்தா ரொம்ப கம்மி, ஒரு பக்கம் தாங்க இருக்குது. அழகாக படிச்சிடலாம். இதில் வந்து இது வரைக்கும் குரூப் 2ல கேட்கல. ஆனால் 18 குரூப் 4ல கேட்டிருக்கான், 17 குரூப் 8ல கேட்டிருக்கான், 18 குரூப் 4, அப்புறம் 17 குரூப் 7 ஒரு 4 எக்ஸாமில் கேட்டிருக்கான். அது எந்த பகுதியில் கேட்டிருக்கான்றத கூட நான் ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கேன். பட் இது ரொம்ப எளிமையான டாபிக். மேபி கேட்கலாம், கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் லேட்டஸ்ட் கொஸ்டினில் இந்த தலைப்பு இடம் பெறலை. இருந்தாலும் நம்ம நோட்ஸ் ஃபுல்லாக தான் படிக்க போகிறோம். அதனால் இதை ஒரு முறை படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் காந்தியடிகள் கடிதம் இது வரைக்கும் கேட்டதே இல்லை. ஏன்னா அதில் அவ்வளோவா டேட்டாஸ் கிடையாதுங்க. இது பாருங்கள், இவ்வளோதான், கால் பக்கம் தான் இருக்குது. நீங்கள் என்ன தேடி படித்தாலும் அதில் அவ்வளோ டேட்டாஸ் இல்லை. அதுக்கு அடுத்தது மிக முக்கியமானது மு வரதராஜன். இதான் 9th ஓல்டு புக்கில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வரி வரியாகவே படிக்கலாம். நான் அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். பேராகிராஃபாக எடுத்து அது யார் சொல்லியிருப்பாங்க, அதுக்கு இடையில் வந்து எந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்படின்றத நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு தான். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாவின் கடிதம் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. அது ஒன்றுமே இருக்காது. சரிங்களா, ஒரு புக்லேயே ஒரு பேஜ் தான் இருக்கும். இதில் வந்து 2022 குரூப் 4ல ஒரு கேள்வி கேட்டிருப்பான், 2019 குரூப் 8ல ஒரு கேள்வி கேட்டிருப்பான். அவ்வளோதான். மற்றபடி இதில் அவ்வளோவா சொல்கிற மாதிரி கிடையாது. அவர் எந்த எழுத நடத்தினார், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அதில் இருக்கிற ஒரு 2 பாடல் இருக்கும். ஓகேங்களா, அந்த 2 பாடல் அவ்வளோதான். முடியரசர் பற்றி ஒன்று இருக்கும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதை பார்த்தாவே ஃபினிஷு. அதுக்கப்புறம் அதை ஆனந்தரங்கன் நாட்குறிப்பு இதுதான் சொன்னேன். இது புது புக்லேயும் பழைய புக்லேயும் இருக்குது. லேட்டஸ்ட் கொஸ்டினாக கேட்கல. ஆனால் 2018ல் ஒரு கேள்வி, 15 குரூப் 2ல ஒரு கேள்வி கேட்டிருக்கான். நான் புது புக்கை பேஸ் பண்ணி தான் அந்த நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா கேட்டால் புது புக்கில் தான் கேட்கணும், பழைய புக். ஏன்னா புது புக்கில் இருக்கும்போது பழைய புக்கு எடுக்க மாட்டாங்க. சரிங்களா, ஸோ அதனால் இதில் இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொன்னேன், மேபி ஆனந்தரங்கன் நாட்குறிப்பில் ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று மூவா கேட்கணும், இல்லை ஆனந்தரங்கன் நாட்குறிப்பு கேட்கணும், ஒரு கேள்வி கேட்கணும்னு. சரிங்களா, இப்போ புரியுதுங்களா நான் எதுக்காக இந்த டாபிக் இப்போ முக்கியம் அப்படின்னு சொன்னதை டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாங்க. பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஃப்ரீயாக தான் ஆன்லைன் டெஸ்ட் வைக்கிறோம். இந்த நோட்ஸ் ஃப்ரீ தான். சரிங்களா, பட் இதுக்கு ரிலேட்டடாக குரூப் 2 தரத்தில் கடந்த 10 வருஷ கேள்விகள் ப்ளஸ் புத்தகத்தில் இருக்கிற கேள்வி ஆன்லைன் டெஸ்ட்டாக ஃப்ரீயாக வைக்கிறோம். அந்த ஆன்லைன் டெஸ்ட் எனக்கு எழுத முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அந்த கொஷின்லாம் பிடிஎஃபாக இப்போ இந்த நோட்ஸ் உங்களுக்கு கொடுப்பேன். சரிங்களா, இந்த நோட்ஸு ப்ளஸ் இதுக்கு ரிலேட்டடான கொஷின்ஸ் எல்லாத்தையும் பிடிஎஃபாக உங்களுக்கு வேணும்னா 101 ரூபா அப்படின்னு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுத்துட்டேன், அதில் பே பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. மேபி நீங்கள் அனுப்புகிறீங்க, இவங்க நீங்கள் ஃபுல்லாகவே பார்க்கலன்னா பார்க்கல ஏமாத்துருவோன்னு பயப்படாதீங்க.
அட்மினுக்கு கொஞ்சம் ஒர்க்கு உடம்பு அவங்களுக்கு சரியில்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஒரு நாள் அடுத்த நாள் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி வந்து நாங்கள் உடனே இது பண்ணிவிடுவேன். சப்போஸ் ஒரு நாள் டிலே ஆகுதுன்னா அமுச்சிட்டு ஐயோ போச்சுன்னு ஃபீல் பண்ணாதீங்க, நாங்கள் உங்களுக்கு ரீப்ளே பண்ணிவிடுவோம். சரிங்களா? பயப்பட தேவையில்லை. இந்த 21 தலைப்பு இருக்கு இல்லையா பகுதி ஈல ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவாங்க பிடிஎஃப்ஸா. சரிங்களா? சரிப்பா, இப்போ இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க. இப்போ டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அப்படியே கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதி வச்சிருப்பேன். சரிங்களா? இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரு லிங்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் பண்ணால் ஒன்றும் இருக்காது, 2 விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும். சரிங்களா? அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட் அங்கேயே வெயிட் பண்ணுங்கள். டைமர் ஓடும் 15, 14, 13. 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ என்ன சார் ரொம்ப டிலே, ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கேன்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா பகுதி சி தான் வந்து பலன்னு இருக்கும். இதே வந்து பகுதி இ வந்து வெறும் 10 தலைப்பு. ஒரு நாளைக்கு 2 தலைப்புன்னு ஈஸியாக ஒரு 5 நாளில் முடிச்சிடலாம். 5லேருந்து ஒரு 6-7 நாளில் பர்ஃபெக்டாக முடிச்சிடலாம். இலக்கணம் தனியாக நம்ம வந்து அங்கே கொடுத்துட்ருக்கோம். அதனால் கரெக்டாக நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக 100க்கு 100 வாங்கிட முடியும். நான் கொடுக்குறது முதல்ல பச்சு முடிங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த நோட்ஸில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.